கட்சி தனியாக வளர்ந்து நிற்கினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற எல்லார் கட்சியும் தொடங்கப்பட்டது அப்படிதான். விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்பட்டதும் அப்படிதான். அதிமுக தொடங்கப்பட்டும் அதிலிருந்து பிரிந்து இவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க. இவர்களுக்குள்ள தலைமுறையாக தன் பிள்ளை பேரனுக்கு வாரிசு அரசியல் நடக்குதுன்றனால தான் அவர் வெளியில் வந்தார். யாரையுமே அவங்க வளர விடக்கூடாது, அவர்களோட வளர்ச்சியில் அவங்களுக்கு பொறாமை இருக்கும், அவர்கள் தனித்துவமாக வளர்றதை அவங்களுக்கு விரும்பவே மாட்டாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு. அடிமையாக வைத்துக்கொண்டு இவர்கள் தனக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலிகளாக வைத்துக்கொண்டு தான் இவங்க இயங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி கொடிக்கம்பத்தில் நிற்கிது. இன்றைக்கி நேற்று இது நடக்கலை. நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து அர்ஜுனா அண்ணன் அவர்களை அழைத்த போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவண்ணன் வழங்குவதாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் அதில் நிகழ்ந்தனாலையும் அதில் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை நீங்கள் எப்படி சாமனிஸ்ட் கட்சிங்கிறீங்க, பாசிசம்ங்கிறீங்க, பிரிவினையை தூண்டுறாங்கன்னு எந்த தைரியத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த தைரியத்தில் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, இல்லை அந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேச முடியுது சொல்லுங்கள். உங்களை மாதிரி எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தாச்சு, ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க தான் போறீங்க நாம் தமிழர் கட்சி என்ன செயல்பாடுகள் பண்ண போகுதுன்ட்டு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் சசிகுமார் தங்கவேல். வணக்கம். வணக்கம். விசிகாவினுடைய கொடியை ஏற்ற விடல, கூட்டணியில் இருக்கும் போதே அவங்களால ஏற்ற முடியல. இப்போ நீங்க கூட்டணி இல்லாம நாம் தமிழர் தனிச்சு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும்? எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த அராஜக போக்கை தொடர்ந்து செய்வாங்க. இது அதிமுக ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சிகளோ இல்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே இந்த நிலைமைனா இப்போ எதிர்கட்சிகள் யோசிச்சு பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு. அப்போ எப்போதுமே ஒரு அடக்குமுறைகளை கையாளக்கூடிய ஒரு வக்கற்ற அரசுனா அது திமுக அரசு தான், திராவிட ஆட்சிகள் தான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா யாரையுமே அவங்க வளர விடக்கூடாது, அவர்களோட வளர்ச்சியில் அவங்களுக்கு பொறாமை இருக்கும், அவர்கள் தனித்துவமாக வளர்றதை அவங்களுக்கு விரும்பவே மாட்டாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு. இவர்கள்லாம் ஒரு குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு சொல்கிறாரு. உடனடியாக அழுத்தத்தை கொடுத்து விடுதலை சிறுத்தையிலேருந்து அவர் இடைநீக்கம் பண்ணுற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ அவங்களோட மனநிலை என்னவாக இருக்குன்னு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சிகள்லாம் வளர்ந்தால் தங்களோட இருப்பு இங்கே இருக்காது. அப்போ இவர்கள் என்றைக்குமே ஒரு அடிமையாக வைத்துக்கொண்டு இவர்கள் தனக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலிகளாக வைத்துக்கொண்டு தான் இவர்கள் இயங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி கொடிக்கம்பத்தில் நிற்கிது. இன்றைக்கி நேற்று இது நடக்கலை. நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ச்சியாக இவர்கள் விடுதலை சிறுத்தைகளோ இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தையோ பட்டியலின சமூகத்தையோ இவர்கள் தனக்கு வாக்கு வங்கியாக தான் பார்க்குறாங்க. என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியை தாண்டி நீங்கள் ஒரு இப்போ ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இல்லை மதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனக்கு கீழே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதிலிருந்து விடுபட்டு ஒரு கட்சி தனியாக வளர்ந்து நிற்கினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற எல்லார் கட்சியும் தொடங்கப்பட்டது அப்படி தான். விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்பட்டதும் அப்படி தான். அதிமுக தொடங்கப்பட்டும் அதிலிருந்து பிரிந்து இவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க. இவர்களுக்குள்ள தலைமுறையாக தன் பிள்ளை பேரனுக்கு வாரிசு அரசியல் நடக்குதுன்றனால தான் அவர் வெளியில் வந்தார். அப்பேற்பட்ட கட்சியிலேயே திருப்பி அவங்க தனக்குள்ளே வசியப்படுத்திக்கிட்டு தனக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ இது யாருக்கு தான் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தேர்தல் ஆதவ அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவர்கள் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவர்கள் என்ன சொல்லி கூட்டு போகிறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் மட்டும்தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மனவலியை தந்திருக்கு. அப்போ ஒரு அந்த பட்டியலின சமூகத்தை சாராத ஒருத்தர் இந்த கட்சியில் துணை பொதுச் செயலராகி நின்றுட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போதே நீங்கள் இங்கே போகாதீங்க, இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமா கோவம் வரதானே செய்யும். அதோட வெளிப்பாடு தானே அது. அப்போ இதை ஏன் ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அவர் கட்சியிலிருந்தே நீக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, அப்போ சாதாரண ஒரு அடித்தட்டு தொண்டனுக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதோட ஒன்று தான் இன்றைக்கி கொடியை கிழிக்கிறதும், அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இவர்கள் அண்ணன் திருமாவர்கள் முகத்தை தார்பூசி இல்லை வண்ணம் போட்டி மறைக்கிறதும், இது எல்லாமே அதோட வெளிப்பாடு தான். இப்போ ஆதவ அர்ஜுனா அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, மன்னராட்சி முறை என்பது என்னன்னா பட்டியலின மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு செல்ல விடாமல் பண்ணது தான் மன்னராட்சி முறை என்பது.
அப்போ இந்த அரசை சொல்றாருன்றது நமக்கு வெளிப்படைத்தன்மையாவே தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விசிகா இடைநீக்கம் செஞ்சது வந்து அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முற்றிலும் தவறானதான். எங்களோட கோணத்தில் பார்க்கும்போது முற்றிலும் தவறான ஒரு செயல் தான். இவருக்கு அழுத்தம் தரலை அப்படிங்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக இது எல்லோருக்கும் தெரியுது. அது ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு, ஒரு சாதாரண ஒரு ஒரு இந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இது தெரியும். இது மிகப்பெரிய அழுத்தத்தினால தான் செய்ய துணிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அவரும் அன்றைக்கு செல்றதா இருந்திருக்கு. அதையும் இந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் போகாமல் தவிர்த்திருக்காரு. அதை விஜய் அவர்கள் வாயினாலே அவர் சொல்கிறாரு, என்னதான் அண்ணன் வராட்டியுமே அவரோட மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி திமுக என்ற கட்சியை எதிர்க்க முடியாமல் தவிக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து வெளியில் வரணும், இல்லை அந்த கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே, நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பங்கு என்ன? இப்போ நீங்கள் சொன்னோம்னா அந்த கட்சி வெளியில் வந்ததுக்கப்புறம் திமுக குலைந்து போயிருமா? இல்லை. அந்த கூட்டணி உடஞ்சிருமா? இல்லை, அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்ததுனால அந்த கட்சி நீ வெல்லாமல் போயிருமா? அப்படியும் கிடையாது. இவர்களோட வாக்கு சதவீதம் அங்கு ஒரு 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 சொல்லுக்கூடியபடியான ஒரு 3% 5% வாக்குகள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சி கூட்டணியே கலைஞ்சிருங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதும் தவறானதுதான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதற்காக உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கான அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கான நீங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் கொள்கைகளை எடுத்து சித்தாந்தத்தை எடுத்து நீங்கள் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கான பட்டியலின சமூகத்துக்கு என்ன தேவைகள் நடக்கணும், எதற்காக நீங்கள் இந்த கூட்டணிங்கிற ஒரு இதுக்குள்ளே போனேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. எளிய மக்களுக்கும் ஒரு அதிகாரத்துக்கு போகணும், அதுக்காக தான் நாங்கள் போய் நிற்கிறேங்கிறீங்க. யார் எந்த இடத்துல அது கிடச்சிருச்சு, எந்த இடத்துல திமுக அதை உங்களுக்காக கொடுத்துருக்கு நீங்கள் சொல்லணும்ல. உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் அதை சொல்லணுமா இல்லையா? அப்போ இதை உங்கள் கட்சிக்குள்ளேருந்தே ஒருத்தர் ஒரு குரலாக எழுப்புறார். நீங்கள் பேசியதான், நீங்கள் முன்னாடி பேசியதான் இதெல்லாம் ஒரு ஒரு கூட்டணி இதுக்குள்ளே கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் தான் எடுத்து பேசியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதை ஒரு ஆதரவர்ஜனா பேசும்போது அதில் என்ன உங்களுக்கு முரண் வருது? இப்போ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டிற்காக அண்ணன் சீமான் அவர்களையும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஏன் செல்லலை? இல்லை, அண்ணனே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விழா அரசியல் விழாவாக மாறக்கூடிய ஒரு வியூகம் இருக்கிறதுனால தான் நான் இதை தவிர்த்தேன் அப்படிங்கிறது அண்ணனே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது முன்னாடி அவங்க கூப்பிடும்போது சொன்ன விஷயங்கள் தான். ஆதவர்ஜுனா அண்ணன் அவர்களை அழைத்த போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவண்ணன் வழங்குவதாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் அதில் நிகழ்ந்தனாலையும் அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறாங்க, ராகுல் காந்தி கலந்து கொள்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வர்றதுனால இதில் நாம் போய் அந்த மேடையில் பகிர்ந்தால் இது சரியாக இருக்காது, அது அரசியல் ரீதியாக வேற ஒரு கோணத்துக்கு எடுத்து செல்லுங்கிறனால தான் அண்ணன் அவர்கள் அது முற்றிலுமாக தவிர்த்தது. ஒரு ஒரு கிளை அளவில் வலுவாக தன்னுடைய கால்களை பதித்து வேரூன்றி நிற்கக்கூடிய கட்சி, அது மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கான அமைப்பு ரீதியாக அவர்கள் ரொம்ப மிக வலுவாக இருக்காங்க. ஆனால் இதில் 2 விஷயம் பார்க்கலாம். அமைப்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக இவர்கள் மிகப்பெரிய வலுவாக இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கை அவ்வளோ பெறலை. அப்போ மக்கள் செல்வாக்கை பெறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களோட அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த இந்த ஆட்சி முறையில் இவர்கள் செய்த பல ஊழல்கள், தவறுகள், தன் குடும்பத்துக்கு மட்டுமே சொத்துக்களை சேர்த்து இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன்கார நாடாக மாற்றினது எல்லாத்துலேயுமே இவரோட பங்கு அதிகமாக இருக்குது. வெளியில் சொல்லுவாங்க என்னென்னா, திமுக கட்சி தான் எல்லாம் செய்தது, திமுக கட்சி தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம்னு ஒரு 10-50 சொல்லுவாங்க. அதில் சிறு உண்மை இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் இழந்தது அதிகம் தான் நான் சொல்கிறேன். அந்த கட்சியினால் இந்த தமிழ்நாடு இழந்தது தான் மிக அதிகம். அதை மறைப்பதற்காக இவர்கள் மறுபடி அந்த ஊழல்களை செய்து கடைசியில் மக்களை ஊழல்வாதியாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி 500 ரூபா கொடுக்கலன்னா சண்டைக்கு வர்றாங்க, இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்கலன்னா சண்டைக்கு வர்றாங்க, இன்றைக்கி 2000 ரூபா நீங்கள் நிவாரணம் கொடுக்கலன்னா சண்டைக்கு வர்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் கொண்டது காரணம் இவர்கள் தான். யாரையும் வேலைக்கு போகாமல் அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காம அவர்களை கையேந்து நிலைக்கு வைத்தது தான் இவர்களோட சாதனையை. நாங்கள் எப்படி பாருங்கள், 1000 ரூபா இந்த பெண்களுக்கு கொடுத்ததுனால எல்லாரும் கல்வி
பையில் வந்துட்டாங்கங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு டேட்டா சொல்லுது நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு 1000 ரூபா மாதம் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து எல்லோரும் படிப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான மாற்றத்தை, ஒரு 1000 ரூபா வைத்து என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட முடியுமா? அந்த 1000 ரூபாவே எடுத்து அவங்க வீட்டுக்காரங்க குடிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அது உங்களுக்கு வந்து புரிய மாட்டேது. அது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வாக்காக நினைக்கிறாங்க. உங்களை வந்து அவங்க கவர்ந்து உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தவறுகளாக உங்களை சொல்ல வைத்து அதை வாக்காக மாற்றிக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு தேர்தல் அப்போ இது வந்து எனக்கு வாக்காக மாறணும், நான் தான் உங்களுக்கு நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அப்படி நல்லது செஞ்சீங்கன்னா 18 கோடிக்கு கட்டின பாலம் ஏன் 3 மாதத்தில் வெள்ளத்தோட கரைஞ்சி ஓடுது? இதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது சொல்லுங்க? இன்னைக்கு வந்து போக்குவரத்து கழகம் நட்டத்தில் ஓடுது. யார் கேட்டால் இலவச பேருந்து? யார் உங்கள்கிட்ட கேட்டால் யார் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க சொன்னா? உங்களோட அதுக்கே பல விமர்சனங்கள். ஓசி பஸ்ல வரீங்க, ஓசி பஸ்ல வரீங்களாங்கிறீங்க. இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன? அவர் தொகுதிக்குள்ளே அவரால் உள்ளே போக முடியல, சேற்றை வாரி இறக்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக என்ற கட்சி நீங்கள் கிளை அளவில் அவங்க இருந்தாலுமே அவர்கள் வந்து அடிப்படையில் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா தான் என்ன ஏற்றுக்கொண்ட தத்துவம்னு ஒன்று சொல்லி இந்த மக்களை தமிழர் தமிழுக்கானது இந்த மண்ணுக்கானதுன்னு சொல்லி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுலேருந்து முற்றிலுமாக மாறி போய் நிற்கிறனால அவர்களால் எதையுமே வந்து ஒரு சரியான இந்த மக்களுக்கான ஒரு திட்டங்களாக எடுத்து நிறைவேற்ற முடியல. முழுக்க இலவசம், சாராயம், இதை நம்பி தான் நிற்கிறாங்க. இப்போ சமூக ஊடகத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவில் இருந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சேர போகிறதான்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு புரளியை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா, உண்மை சம்பவமா? இல்லை, இது அண்ணன் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் அவர்கள்ட்ட தான் இந்த கேள்வியில் வைக்கணும். அண்ணன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை மனதார எல்லோ தம்பிகளும் ஏற்றுக்கொள்வார்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அவர் மீது எந்த ஒரு பெரிய அளவிலான கரைகளும் இல்லை. அவர் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருக்கார். எதையும் ஒளிமுறைவு இன்றி வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருக்கார். தான் கொண்ட கொள்கையில் சரியாக இருக்கார். நான் என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசுகிறாரு. அதை ஆணித்தரமாக எந்த இடத்திலும் இடத்துக்கு தகுந்தாப்போல் மாறாமல் அவரோட டிசிஷனில் கரெக்டாக இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு சரியான நபராக இருப்பார். அவருக்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய போர் எப்போ தான் நிறுத்துவாங்க? இல்லை, இது அவர் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் சொல்லும் போது தொடங்கி வச்சது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அவர் மிக வன்மையாக நாம் தமிழர் கட்சியை கொண்டு போகிறாரு. கட்சி மேலே ரொம்ப அவதூறுகளை பரப்புகிறாரு. கட்சியை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. கட்சியை பற்றி அவதூறுகளை எல்லா மட்டத்திலையும் பேசுகிறது வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இந்த கட்சி வந்து ஒரு சமரசம் இல்லாமல் அண்ணன் அவர்கள் எந்த இடத்துலையும் இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக எந்த இடத்துலையும் பின்வாங்காமல் இந்த மக்களோடு தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை நீங்கள் எப்படி வந்து சாமனிஸ்ட் கட்சிங்கிறீங்க, ஃபாசிசம்ங்கிறீங்க, பிரிவினையை தூண்டுறாங்கன்னு எந்த தைரியத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க? எந்த தைரியத்தில் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க? இல்லை அந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேச முடியுது சொல்லுங்கள்? அப்போ நீங்களும் உங்களோட மனைவியும் 2 பேரும் பக்கத்து மாவட்டத்தை பிரிச்சுக்கிட்டு நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, அவங்க புதுக்கோட்டையில் இருக்காங்க. ஒரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையோ நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியோ இல்லை செயல்பாடுகளையோ முடக்கி கொண்டே இருக்கிறீங்க. திருச்சி புதுக்கோட்டை ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒரு கொடியை ஊன்றதாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், எதை நடத்துறதுக்கும் நீங்கள் வந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தைரியம்? யார் கொடுத்தது இந்த தைரியத்தை? எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தானே இருக்கணும். இன்றைக்கி வந்து உதயநிதி பிறந்த நாளுக்கு இன்றைக்கி வந்து வண்டி பந்தயம் கொண்டாடுறாங்க புதுக்கோட்டையில். அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்காக ஒரு பந்தயம் நடத்துகிறோங்கிறோம். அதை நீங்கள் அனுமதி மறக்கிறீங்க. எப்படி நீங்கள் மறுக்க முடியாத? அப்போ யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரியா இல்லை திமுகல? திமுகவின் விங் மாதிரி தான் நீங்கள் திமுகவின் ஒரு அமைப்பு தான் செயல்படுறீங்களே. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு காவல்துறையில் நீங்கள் அதிகாரியாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படணும். நீங்கள் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவை மொத்தமாக அடிவடியாக மாறி போய் நின்று நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க, உங்கள் மனைவியும் அதான் பண்ணுறாங்க. 2 பேரும் நீங்கள் புதுக்கோட்டையிலையும் அதான் செய்கிறீங்க, திருச்சிலையும் அதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆடுவீங்க? எத்தனை நாளைக்கு நீங்கள் அந்த ஆட்டம் ஆடுவீங்க? எத்தனை நாளைக்கு நீங்கள் அந்த பதவியில் அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட மாட்டாங்களா? நீங்கள் நிரந்தரமாக அங்கே தான் இருப்பீங்களா எஸ்பியா?
நீங்கள் நிரந்தரமாக திருச்சியிலே தான் இருந்துருவீங்களா வருண் அவர்கள்? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீங்கள் மக்கள் உங்களுக்கு நாங்கள் மனு கொடுக்குறோம், இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு கொடுக்குறோம். அதை நீங்கள் எல்லா கட்சிக்கும் ஒரே பாதி தானே செய்யணும். நீங்கள் முதல் நாள் இரவு வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க. மிகப்பெரிய ஒரு வண்டி பந்தயம் பெருமாநாடுன்னு ஒரு இடத்துல நடக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து முதல் நாள் மாலை வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. டிஎஸ்பி முதற்கொண்டு எல்லாரும் சரின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் எல்லா வேலைகளும் இப்போ பண்ணக்கப்பட்ட கிட்டத்தட்ட 250 வண்டி வாகனங்கள் மாட்டு வண்டிகள் வந்துருச்சு. அப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் எஸ்பி அவர்கள் அழுத்தம் கொடுத்ததுனால நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடாது நீங்கள் பண்ணுறீங்க. பார்ப்போம் நீங்கள் எத்தனை நாள் தான் நீங்கள் இருக்கிறீன்னு பார்ப்போம், எத்தனை நாள் தான் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக பயணிச்சிருக்கு. உங்களை மாதிரி எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தாச்சு, ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நாம் தமிழர் கட்சி என்ன செயல்பாடுகள் பண்ண போகுதுன்ட்டு.